அவங்களும் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இது ஒரு பெருமை எனக்கு. இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, திருமணம் ஒரு 1000 காலத்து பெயர், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலியுக காலத்தில் சொர்க்கம் இல்லை, நரகம். ஏன்னு கேட்குறீங்களா? கிரகங்கள் அப்படித்தாங்க வந்துகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கிரகங்கள் தூங்குவதில்லை, கிரகங்கள் தூங்குவதில்லை. ஐயா சொன்ன மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அது சரமா திறமா உபயமா போக வேண்டாம். உங்க ஜனன காலத்தில் உள்ள கட்டத்தில் நவம்சம் போக வேண்டாம். கட்டத்தில் சுக்கிர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 கிரகங்களை கோச்சார கிரகங்கள் சந்திக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 92, 93 யாரு பிறந்திருக்காங்களோ ஆண்கள் 100க்கு 80 பேருக்கு திருமணம் இல்லை. என்னுடைய பிஹெச்டியில நான் ஆய்வு பண்ணியிருக்கேன். எப்படி திருமணம் இல்லை அப்படின்னா, உங்க ஜாதகத்துல, ஆண் ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் 6, 8 இருந்தால் தாமத திருமணம். 7 குடியவன் 6, 8, 12 மறைந்தால், 2 குடியவன் 6, 8, 12 மறைந்தால், 11 குடியவன் 6, 8, 12 மறைந்தால் இவனுக்கு தாமத திருமணம். அங்க பாருங்களேன், 2, 7, 11 3 பாவங்கள் தான் நம்ம எடுக்கிறோம் திருமணத்திற்கு. அதுல 9ஐயும் எடுக்கணும். 9 மட்டும் போகாது, 3 எடுக்கணும். 3 தான் முயற்சி. அப்போ 2, 7, 11, 2க்கு 12ஆம் இடம் லக்கணம், 7க்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம், 11க்கு 12ஆம் இடம் 10ஆம் இடம். கேட்டுக்காங்க. யாராவது வாழ்க்கையில பிரச்சனை, கோர்ட்டு, வம்பு, வழக்கு யாராவது போயிருந்தால், ஒன்று லக்கணாதிபதி திசா புத்தி நடந்திருக்கணும், அல்லது 6 குடிய திசா புத்தி நடந்திருக்கணும், அல்லது 10 திசா புத்தி நடந்தவங்க அப்போ திருமணம் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. இன்னொரு சின்ன டிப்ஸ், இங்க இருக்கிறவங்க எப்படின்னா, லக்கணம் 4, 7, 10ஆம் இடத்தில் சனி இருக்கணும், அல்லது சனி பகவான் பார்க்கணும். அவங்க தான் இங்க உட்கார்ந்து இருப்பாங்க, மற்றவங்க உட்கார்றதுக்கு வேலையே இல்லை. இது சவால், சும்மா இல்லை. ஆய்வு. லக்கணம் 4, 7, 10ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும். அவர்கள் அல்லாமல் இங்க இருந்தால் அவங்க கண்டிப்பா வர முடியாது, பார்க்க முடியாது, சந்திக்க முடியாது, என் பேச்சை கேட்க முடியாது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தடுத்துரும். சரி, இன்னொன்னு சொல்றேன் தம்பி. இப்ப யாராவது உங்ககிட்ட வர்றாங்க, வீட்டுக்கு போனா நிம்மதி இல்லடா, என்ன ஒரே குழப்பமா இருக்கு, இவங்களாம் யாரும் தெரியுமா? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த லக்கணத்துல யாரு பிறக்கிறாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க, கொஞ்சமாவது ஒண்ணு கண்கலங்குவாங்க, இல்ல வருத்தமா பேசுவாங்க, இல்ல ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா இந்த 4 லக்கணத்துக்கும் 7ஆம் இடம் யாருங்க? பாருங்க, இந்த 4 பேருக்கும் 7ஆம் இடம் தான் பாதகம். யாரு? பொண்டாட்டி பாதகமா, புருஷன் பாதகமா? என்னங்க நியாயம்? இதுக்கு என்ன வழி தெரியுமா? அந்த காலத்துல
அதாவது நான் சொல்றது இப்போ எனக்கு 64 வயசு ஆகி வச்சு, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிய எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஏன் இப்ப நல்லா இல்லைன்னா கிரகம் தான் செய்யற வேலை தான். இந்த உபயலக்கத்தில் யாரு பிறக்கிறாங்களோ அவங்க மன வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. அடுத்து ரெண்டாவது எப்படின்னா, நல்லா கேட்டுக்காங்க, இங்க ஃபுல்லாக பெரும்பாலும் ஜோசியருக்கு தான். உங்ககிட்ட யாராவது பொருத்தம் பார்க்க வந்தா, எழுதி கொடுக்கிறா இருந்தா, அந்த பொண்ணு ஜாதகத்துல செவ்வாய் சனி பகவான், செவ்வாய் கேது பகவான், செவ்வாய் ராகு பகவான், இந்த 3 பேரும் சேர்ந்தாலோ பார்த்தாலோ நீங்க என்னதான் 10 பொருத்தம் பார்த்து, திசா புத்தி பொருத்தம் பார்த்து, லக்கணம் பார்த்து நீங்க குறிச்சு கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம வாழ முடியாது. அதுக்கு என்ன சொல்லணும்? தாயி ஜாதகம் நல்லா இருக்கு, மாமனார் மாமியார் நல்லா இருக்காங்க, நல்ல குடும்பம், நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா டேக் இட் ஈஸியாக போனீங்கன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ யாருமே டேக் இட் ஈஸியாக போறது இல்லை. அப்போ என்ன செய்யறது? வாழ்க்கையில பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த இருக்கிறவங்க எப்படின்னா, இன்னொரு டிப்ஸ் கொடுக்குறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், உள்ளூர் மாடு விலை போகாதும்பேன். கொஞ்சம் வார்த்தை தப்பு தான், இது தப்பு இல்லை, அந்த காலத்து உள்ள பாசை. உள்ளூர் மாடு விலை போகாது. இதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஆண்களை பத்தி பேசுறேன். உங்க லக்கணாதிபதி, உங்க லக்கணாதிபதி எந்த லக்கணமாக இருக்கலாம், 6, 8, 12 மறைந்தால் பிறந்த ஊரும் தாத்தா ஊரும் மறந்துருங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. அடுத்து, உங்க லக்கணாதிபதி வக்ரமானா எங்க சுத்தி போனாலும் உங்க ஊருக்கு தான் போவீங்க. இன்னொன்னு, யாருக்கு குரு வக்ரம் ஆயிருக்கோ, இங்க பெரும்பாலும் 60% குரு வக்ரம் ஆயிருக்கும், அவங்க தான் இந்த கலைக்கு வர முடியும். இந்த குரு வக்ரம் அப்படின்னா, உங்க பசங்க விஷயத்துல, உங்க பொண்ணு விஷயத்துல தயவு செய்து மனக்கோட்டை கட்டாதீங்க. ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவம். என் பொண்ணு கல்யாணத்துக்கு சிறப்பா செய்யணும், 5000 பத்திரிகை அடிச்சேன், பெருசா செய்யணும்ட்டு. அதில் ஒருத்த டிவியில் என்னை கேட்டான், என்ன சாமி என்ன பெருசா பண்றீங்களோ, கஷ்டமா, நீங்க தானே சொன்னீங்க டிவியில குரு வக்ரமானா கல்யாண சத்துல அகலக்கல் வைக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, எப்படி சாமி அப்படின்னாரு. ஓ அப்படியா போது தேதி வச்ச ஒரு வாரத்திலேயே கொரோனா வந்துடுது. பாத்தீங்களா? அந்த குரு வக்ரமானால நாங்க வீட்டுல கல்யாணம் பண்ணோம். அது மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு யாருக்காவது குரு வக்ரம் ஆகியிருந்தா அதிக பத்திரி வைக்காதீங்க, ரொம்ப பேரை கூப்பிடாதீங்க. சரி, இன்னொன்னு, இப்ப ரொம்ப பேருக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம். புனர்பூ தோஷம் அப்படி சொல்லுவாங்க, இது உண்மைங்க. எனக்கு புனர்பூ தோஷம் உண்டு, இன்னைக்கு உண்டு, தெரியுமா? இன்னைக்கு புனர்பூ தோஷம் உண்டா இல்லையா? இருக்கா இல்லையா? எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். மீனத்துல சனி, கன்னியில சந்திரன். நான் மகர லக்கணம், லக்கணத்துல சனி, 7ல சந்திரன். பாருங்க புணர்வு, பாருங்க எப்படி வேலை செய்து பாருங்க. இன்னைக்கு புக்கு வெளியீட்டு விழாவில் ஜிஆர் சொன்னாரு, சாமி கண்டிப்பா வருவேன், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அப்படி சொன்னாரு. போன்லயும் சொன்னாரு, பத்திரிகையும் சொன்னாரு. திடீர்னு ஹைதராபாத்துக்கு போயிட்டாரு. வந்துகிட்டு இருக்காரு மெட்ராஸ் ஹைதராபாத்துக்கு கார்லயே போயிருக்காரு. பிரேக் நாளை போச்சு. அவருக்கும் புனர்பூ தோஷம் இருக்கு. இந்த சனி சந்திரன் சேர்க்கை, எனக்கு புனர்பூ தோஷம் இருக்கு. இங்க பாருங்களேன், எதிர்பார்க்கல ஐயாவை நாங்க 2007 பச்சையை பத்தி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவர் ஒரு கார்டு கொடுத்தாரு, வித்தியாசமா கொடுத்தாரு. அந்த கார்டை நான் ஆய்வு பண்ணி
3 மாதம் இரவும் பகலும் அந்த பச்சு புக்கத்தை படிச்சு அதை சுருக்கமாக்கி சிறுதா கொடுத்துட்டேன். அப்படித்தான் நான் பழகினேன். இடையில பார்ப்போம், பேசுவோம். இன்னைக்கு ஒரு நல்ல தெலுங்கானாவில் மினிஸ்டர் லெவல்ல ஒரு பெரிய புகழ். பாண்டிச்சேரி ஐயா இந்த முதல்வருக்கும் நல்ல நெருக்கமானவர். நான் கேட்டிருந்தேன், ஐயா வாங்க அப்படின்னா இவர் ஆசீர்வாதம் மட்டும் பண்ணாரு. சரி வர மாட்டாரு, சரி நம்மளுக்கு குடும்ப தோசை இருக்கு பார்க்கலாம், யார் ஜெயிக்காருன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பாருங்களேன், ஜீயரு வர முடியல, வர்றாரு ஆனால் இப்போ வர முடியல. இவர் வந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப என்னுடைய குடும்ப சார்பாகவும் எங்கள் அறக்கட்டளையினுடைய சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தொழிலை பற்றி யாராவது உங்ககிட்ட கேள்வி கேட்க வந்தாங்கன்னா, ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே பல மேடையில் பேசியிருக்கேன். எப்படின்னா நல்லா கேட்டுக்காங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உங்க லக்கணத்துக்கு 4, 6, 8, 12 சந்திரன் இருந்தால் நீங்கள் முதல் போட்டு தொழில் செஞ்சிடாதீங்க, மாட்டிக்கிறீங்க. ரொம்ப முக்கியம். அடுத்து இன்னொரு, இன்னைக்கு என்ன நட்சத்திரங்க? ரைட். நீங்க அஸ்தத்தை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க? யார் யார் பார்க்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். சனி பகவான் யார் யார் பார்க்குறாங்க? ஐயா யார் சொல்லுங்க கொஞ்சம். பஞ்சாங்கம் பார்ப்பீங்களா? காலைல படிப்பீங்களா? படிக்க மாட்டீங்களா? பஞ்சாங்கம் பாருங்க. யார் யார் பார்க்குறாங்க?